வணக்கம். இது வன்லங்காவின் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுக்கு ஆட்கடத்தல், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 கைது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மரணித்த இளம்பெண், சர்ச்சையை தோற்றுவிக்கும் அதிர்ச்சி காணொளி. மைத்திரியின் ரகசிய வாக்குமூலம் அம்பலம். உயர் பதவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி. கிழக்கு மாகாண அரச உத்தியோகத்தர்களுக்கு புதிய கட்டடம், செந்தில் தொண்டமானால் திறந்து வைப்பு. நீதிபதி இளஞ்செழியன் மீதான துப்பாக்கிச் சூடு வழக்கு, மன்றில் இல்லாமல் போன சாட்சியம். யுத்தத்திற்கு பின்னர் மட்டக்களப்பில் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ள பேருந்து சேவை. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்காக தம்மை தயார்படுத்தும் வெளிநாடுகள். சஜித் பிரேமதாசவை புறக்கணித்த ஈரானிய தூதரகம், நாடாளுமன்றில் தகவல். இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுக்கு ஆட்கடத்தல், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 கைது. போலி ஆவணங்கள் மற்றும் போலி முத்திரைகளை பயன்படுத்தி ருமேனியாவில் இளைஞர்கள் குழு ஒன்றை வேலைக்கு அனுப்ப முயற்சித்த நபரை விமான நிலைய பணியக பிரிவின் அதிகாரிகள் கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கிளிநொச்சி பிரிவில் உள்ள வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றினூடாக ருமேனியாவிற்கு வேலைக்கு சென்ற 5 இளைஞர்கள் ஆவணங்களை சரிபார்த்த போது ஏமாற்றப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் பின்னர் பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் அவர்களுடன் வந்த ஏஜென்சியின் பிரதிநிதியை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்திய நிலையில் வேலைவாய்ப்பு நிறுவனம் சட்டவிரோதமானது என தெரிய வந்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மரணித்த இளம்பெண், சர்ச்சையை தோற்றுவிக்கும் அதிர்ச்சி காணொளி. யாழ் போதனா வைத்தியசாலையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த உயிரிழந்த இளம்பெண் விவகாரமானது பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது. யாழ் போதனா வைத்தியசாலையில் அண்மை காலமாக இடம்பெறும் மரணங்கள் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி நிலைகளை தோற்றுவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிளிநொச்சியைச் சேர்ந்த உயிரிழந்த பெண் சுகவீனமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கணவனை இழந்த குறித்த பெண் ஒரு பிள்ளையின் தாயாவார். இந்நிலையில் சுகையீனமுற்றிருந்த பெண்ணிடம் மருத்துவ பொருட்களை பணம் கொடுத்து வாங்கி தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தான் வீடு செல்ல விரும்புவதாக கூறிய போதும் அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததை கூட வைத்தியசாலை ஊழியர்கள் மறைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பிலான காணொலி வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைத்திரியின் ரகசிய வாக்குமூலம் அம்பலம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வழங்கிய ரகசிய வாக்குமூலம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இன்று தகவல் வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவர் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கிய ரகசிய வாக்குமூலம் தொடர்பிலேயே பொது பாதுகாப்பு அமைச்சர் முதன்முறையாக தகவல் வெளியிட்டுள்ளார். மைத்திரியின் ரகசிய வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்த எவருடைய பெயரையும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிடவில்லை என அமைச்சர் டிரான் அலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர் பதவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி. புதிய தூதுவர், அமைச்சின் செயலாளர் மற்றும் 2 நிறுவனங்களின் தலைவர்களின் நியமனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் கூடிய உயர் பதவிகள் பற்றிய குழுவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இத்தாலி குடியரசின் புதிய இலங்கை தூதுவராக ஏஸ்தே ரொட்சிகோவின் நியமனத்துக்கு அனுமதி கிடைத்துள்ளது. அத்துடன் நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக ஏசிஎம் நஃபீல் நியமனத்துக்கு இங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதேச அபிவிருத்தி வங்கியின் புதிய தலைவராக WDS குணசிங்கவின் நியமனத்திற்கும் இலங்கை அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் பேரவையின் தலைவராக NKS ஜெயசேகரவின் நியமனத்துக்கும் அனுமதி கிடைத்துள்ளது. கிழக்கு மாகாண அரசியல் உத்தியோகத்தர்களுக்கு புதிய கட்டடம், செந்தில் தொண்டமானால் திறந்து வைப்பு. கிழக்கு மாகாண அரச உத்தியோகத்தர்களுக்கான புதிய கட்டடம் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வானது இன்று திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண அரச உத்தியோகத்தர்கள் அவர்களின் பணிகளை சரியாக முன்னெடுக்க தங்களுக்கு போதுமான இடவசதிகள் இல்லை என கவலை தெரிவித்திருந்தனர். மேலும் தங்களுக்கு தளபாட வசதிகளுடன் கூடிய கட்டட தொகுதி பொருளாதார நெருக்கடியால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்டடத்தை நிர்மாணித்து தருமாறும் கோரிக்கை முன்வைத்தனர். அக்கோரிக்கைக்கு அமைய ஆளுநர் செந்தில் தொண்டமானின் 241 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டின் கீழ் இத்திட்டம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
கிழக்கு மாகாண அரசு உத்தியோகத்தர்கள் எவ்வித இன்னல்களும் இன்றி தங்களது கடமைகளை திறம்பட செய்ய அனைத்து வசதிகளுடன் கூடிய கட்டட தொகுதி அரசு உத்தியோகத்தர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி இளஞ்செழியன் மீதான துப்பாக்கிச் சூடு வழக்கு மான்றில் இல்லாமல் போன சாட்சியம். நீதிபதி மா இளஞ்செழியன் மீதான துப்பாக்கிச் சூடு வழக்கின் பிரதான சான்று பொருளான கைத்துப்பாக்கி அரச பகுப்பாய்வு பிரிவிடம் இருந்து மீள பெறப்பட்டதால் வழக்கு மே மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி நீதிபதி இளஞ்செழியன் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் யாழ் மேல் நீதவான் நீதிமன்றில் டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதன்போது நீதிபதியின் மெய் பாதுகாவலராக அக்காலகட்டத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் மன்றில் தோன்றி சாட்சியம் அளித்தனர். அதன்போது உங்கள் கை துப்பாக்கியை அடையாளம் காட்ட முடியுமா என அரசு சட்டவாதி சாட்சியிடம் கேட்டபோது ஆமென பதிலளித்துள்ளார். ஆனால் குறித்த துப்பாக்கியை சாட்சி அடையாளம் காட்ட துப்பாக்கி மன்றில் இருந்திருக்கவில்லை. கை துப்பாக்கியை அரச பகுப்பாய்வு திணைக்களத்திடம் வழங்கப்பட்ட நிலையில் அது மீள பெறப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதனை அடுத்து பிரதான சான்று பொருள் இல்லாது விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அத்துடன் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திடம் இருந்த கைத்துப்பாக்கியை மீளப்பெற்று சான்று பொருளாக மன்றில் அதனை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதிபதி கட்டளையிட்டார். யுத்தத்திற்கு பின்னர் மட்டக்களப்பில் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ள பேருந்து சேவை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருமன்வெளி துறையில் இருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரையில் இலங்கை போக்குவரத்து பேருந்து சேவை ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு படுவாங்கரை பகுதிக்கும் எழுவாங்கரை பகுதிக்குமான பிரதான போக்குவரத்து மார்க்கங்களில் ஒன்றாக குருமன்வெளி மண்டூர் படகு பாதை இடம்பெற்று வருகிறது. இப்படகு பாதையில் பயணம் செய்யும் பயணிகள் மட்டக்களப்புக்கு செல்வதாயின் நிறைய சிரமத்தின் மத்தியில் அதிக செலவு செய்து தமது போக்குவரத்துகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இவ்விடயம் குறித்து அப்பகுதி மக்கள் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் முன்வைத்த கோரிக்கைக்கிணங்க குருமன்வெளி துறையில் இருந்து குறித்த பேருந்து சேவை மகளூர் எருவில் கிராமங்களினூடாக மட்டக்களப்பு வைத்தியசாலை வரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்காக தம்மை தயார்படுத்தும் வெளிநாடுகள். இலங்கையில் எதிர்வரும் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாடுகள் கவனம் உன்னிப்பாக இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தற்போது பொருளாதார முன்னேற்றத்திற்காக வெளிநாடுகளை நம்பியிருக்கும் நாடு என்பதே இதற்கான முக்கிய காரணமாகும். இது தொடர்பான செயற்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ள நிலையில் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகளின் தற்போதைய பயணம் இதில் ஒரு கட்டமாகவே அமைந்துள்ளதாக செய்தியாளர்கள் தரப்புகள் கூறுகின்றன. இலங்கையின் கடந்த கால தேர்தல்களிலும் வெளிநாடுகள் முன்கூட்டியே கண்காணிப்பு மற்றும் செல்வாக்கு என்பன இருந்ததாக தகவல்களும் குற்றச்சாட்டுகளும் வெளியிடப்பட்டிருந்தன. உதாரணமாக 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்விக்கு இந்தியாவே காரணம் என்று மஹிந்த ராஜபக்ச கூறியதும் பின்னர் அதனை மறுத்து தனது நியாயத்தை அவர் கூறியிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். சஜித் பிரேமதாசவை புறக்கணித்த ஈரானிய தூதரகம். நாடாளுமன்றில் தகவல். ஈரானிய ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சஜித் பிரேமதாசவுக்கு ஈரானிய தூதரகம் நேரம் ஒதுக்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் இப்ராஹிம் ரைசியை சந்திப்பதை சஜித் பிரேமதாச தவிர்க்கவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேவேளை ஈரானிய ஜனாதிபதிக்காக இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்பாடு செய்திருந்த இரவு போசன நிகழ்வில் சஜித் பிரேமதாச பங்கேற்கவில்லை என்றும் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஏற்பாடு செய்யும் ராப்போசன நிகழ்வில் ஒருபோதும் பங்கேற்பதில்லை என்ற அடிப்படையிலேயே சஜித் பிரேமதாச ஈரானிய ஜனாதிபதிக்கான ராப்போசன நிகழ்விலும் பங்கேற்கவில்லை என்று நளின் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார்.